விடுதலை புலிகளின் தேவைக்காக இலங்கை வந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் கொக்கிரிக்கம் பிமல் வீரவன்ச. அனுர அரசின் அடுத்த அதிரடி திட்டம் போகும் முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள். பிள்ளையானை விடுதலை செய்ய கோரி மட்டக்களப்பில் வெடித்த கையெழுத்து வேட்டை. ஐநா மனித உரிமை ஆணையாளர் இலங்கை சென்று திரும்பிய பின் செப்டம்பர் மாதத்தில் ஏற்பட போகும் நெருக்கடி. வடக்கின் காணி கபலீகர அறிவிப்பு வர்த்தமானி அம்பலமான அரசாங்கத்தின் அடுத்த திட்டம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பாதுகாப்பு பிரதியமைச்சர் வழங்கியுள்ள உறுதிமொழி. பிள்ளையானுக்கு பெரும் சிக்கலாகும் பிரித்தானியாவில் இருந்து வந்த டேவிட்டின் அதிரடி செயல்பாடு. செம்மணி மனித புதைக்குழிக்கு சர்வதேச நீதி கோரி லண்டனில் மாபெரும் போராட்டம். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகர் வால்கர் டக் எதிர்வரும் ஜெனீவா மனித உரிமைகள் ஆணையத்தில் விடுதலை புலிகளின் அனுதாபிகளின் தேவைகளுக்கேற்ப தயாரிக்கப்பட்ட மனித உரிமைகள் குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்க இலங்கைக்கு விஜயம் செய்ததாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார். ஆளும் கட்சிக்கோ அல்லது எதிர்க்கட்சிக்கோ இது தொடர்பாக எந்த பொறுப்பும் இல்லை என்றும் எதிர்க்கட்சிகள் ஜெனீவா குறிக்குழிகள் அவர்களின் வாயில் சிக்கியிருப்பதால் இதை பற்றி பேசுவதில்லை என்றும் பிமல் வீரவன்ச கூறியுள்ளார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையர் வழக்கமாக சில முக்கியமான சம்பவங்கள் நிகழும் முன்பு இலங்கைக்கு வருகை தருகின்றார். மேலும் இந்த வருகையின் போது அவர் வெளியிட்ட அறிக்கைகள் மிகவும் தீவிரமானவை என்றும் இந்த வருகையின் போது வால்கர் டக் தமிழ் பிரிவினைவாத கருத்துக்களை கொண்டவர்களை மட்டுமே சந்தித்துள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போரை வழிநடாத்திய இராணுவ தலைவர்கள், சட்ட அமைப்புகள் மற்றும் தேசிய அமைப்புகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரை சந்திக்க வாய்ப்பு கோரிய போதிலும் அவர் ஒரு கோரிக்கையையும் பரிசீலிக்கவில்லை. ஆனால் பொலவத்தையை சேர்ந்த சிவப்பு சட்டை அணிந்த டெல்வின் சில்வா விருப்பத்துடன் சென்று அவரை சந்தித்தார் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் கூறியுள்ளார். இலங்கையில் ஒரு சுயாதீன வழக்கறிஞர் அலுவலகம் மற்றும் உண்மையை தேடும் ஆணையத்தை நிறுவுவதே வால்கர் டக்கின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். அதன்படி போரை முடிவுக்கு கொண்டு வந்த இராணுவ வீரர்களையும் அதற்கு பங்களித்தவர்களையும் குற்றவாளியாக்குவதே இதன் நோக்கம் என்றும் பிமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். இந்த வழக்கறிஞர் அலுவலகத்தை விடுதலை புலிகளின் வழக்கறிஞர் அலுவலகம் என்று விவரிக்கலாம் என்றும் நாட்டில் முதுகெலும்பு இல்லாத சிவப்பு சட்டை அணிந்த அரசாங்கம் இருப்பதால் அவர்கள் இந்த விஷயங்களை பற்றி நாட்டிற்கு எதுவும் சொல்ல மாட்டார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் பிமல் வீரவன்ச இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். போரின் போது வடக்கு மற்றும் தெற்கில் பல பொதுமக்கள் இறந்தனர் என்றும், ஆனால் தமிழ் பிரிவினைவாதிகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரிடம் வடக்கில் மட்டுமே போரில் மக்கள் இறந்ததாக காட்ட முயற்சிக்கின்றார்கள் என்றும் அவர் மேலும் குற்றம் சாட்டியுள்ளார். வடமராட்சி கிழக்கு பச்சிலைப்பள்ளி முல்லைத்தீவு மற்றும் மன்னார் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 5,941 ஏக்கர் காணிகளை சுவீகரிக்கும் எண்ணத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசு 3 மாதங்களுக்கு முன்னர் விடுத்த வர்த்தமானி அறிவித்தலை நேற்று நள்ளிரவு மீளப் பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. முன்னைய வர்த்தமானி அறிவித்தலை விலக்கும் புதிய வர்த்தமானி பிரகடனத்தில் கூட அரசு பொடி வைத்துதான் அதனை செய்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. முன்னைய வர்த்தமானி அறிவித்தல் அரசின் கொள்கை முடிவுக்கு அமைய இல்லாததால் ரத்து செய்யப்படுகின்றது என்று புதிய அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ள அரசு மேற்படி காணிகளில் உள்ள பகுதிகளில் நிலவும் குறிப்பிட்ட பிரச்சினைகளை கருத்தில் கொண்டும் இந்த காணிகளுக்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உரிமை கோருபவர்களுக்கு போதுமான வாய்ப்பை வழங்குவதற்காகவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. அதன் அர்த்தம் இந்த விடயத்தை இப்போதைக்கு ரத்து செய்கின்றோம். தேவைப்பட்டால் போதிய வாய்ப்பை வழங்கி காணி கபலீகர நடவடிக்கையை புதிய அறிவித்தல் மூலம் முன்னெடுக்க நடவடிக்கை எடுப்போம் என்பதுதான் என சட்ட வட்டாரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. படுகொலை செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் தொடர்பான வழக்கு அரசு வழக்காகவே நடாத்தப்பட்டது. இந்த நிலையில் 20 வருடங்களுக்கு பின்னர் இலங்கை வந்த ஜோசப் பரராஜசிங்கத்தின் மகன் டேவிட் பரராஜசிங்கம் தந்தையின் கல்லறைக்கு அஞ்சலி செலுத்தினார். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், தந்தையின் இறப்புக்கு நீதி வேண்டும் என்பதை கடந்து இதுபோன்ற படுகொலைகள் இனி இடம்பெறக்கூடாது என்பது என தெரிவித்திருந்தார். அத்துடன் தனது தந்தையின் கொலை
கொலைக்கு காரணமானவர்கள் தற்போது சிறையில் இருப்பதாகவும் அது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் தனது தாயுடன் கலந்துரையாடி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். தந்தை இறந்து 20 வருடங்களின் பின்னர் பிள்ளையான் சிறையில் இருக்கும்போது தான் மகனால் அஞ்சலி செலுத்த முடியாதுள்ளது. இந்த நிலையில் அவர் தனது தந்தையின் படுகொலை தொடர்பான வழக்கை கையில் எடுத்தால் பிள்ளையானின் அரசியல் முடிவுக்கு வரும் என்றே கூறப்படுகின்றது. 2001ஆம் ஆண்டிலிருந்து இலங்கையில் நடைபெற்ற விடயங்கள் ஆராயப்பட்டு இனப்படுகொலை தொடர்பான அறிக்கை செப்டம்பர் மாதம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என பிரித்தானிய தமிழர் பேரவையின் மனித உரிமைகள் இணைப்பாளர் சுதா தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் செம்மணி விஜயம் மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருந்தது. அது மட்டுமில்லாமல் செம்மணி போன்ற பல மனித புதைகுழிகள் தமிழர் பிரதேசங்களில் உள்ளன. அவை அனைத்தும் சர்வதேசத்தின் மேற்பார்வையுடன் அகழ்வு செய்யப்பட வேண்டும் என சுதா மேலும் கூறியுள்ளார். கொழும்பு மாநகர சபை உட்பட நாடு முழுவதும் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் கடந்த காலங்களில் நடந்த மோசடி மற்றும் ஊழல்களை உடனடியாக விசாரிக்க ஒரு சிறப்பு ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு நியமிக்கப்பட உள்ளதாக நம்பகமான அரசாங்க வட்டாரங்கள் கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளன. அதன்படி கேள்வி கோரல், வாகன நிறுத்துமிடங்களை வழங்குதல், ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்தல் மற்றும் முன்னாள் உள்ளூராட்சி உறுப்பினர்கள் சலுகைகளை தவறாக பயன்படுத்துதல் ஆகியவற்றில் நடந்த மோசடி மற்றும் ஊழல் குறித்து விசாரணைகள் நடத்தப்படும். குறிப்பாக முன்னாள் மேயர்கள் சட்டவிரோதமாக சம்பாதித்த சொத்துக்கள் மீதான விசாரணையும் விரிவாக விசாரிக்கப்படும் என்று தெரிய வந்துள்ளது. அதன்படி ஊழல் மற்றும் மோசடி குறித்து அரசாங்கம் தனது விசாரணையை நடாத்தி வரும் அதே வேளையில் உள்ளூராட்சி நிறுவனங்களில் நடந்த மோசடி மற்றும் ஊழலை விசாரித்து தண்டிக்கும் செயல்முறையையும் அரசாங்கமே தொடங்கியுள்ளது என அறியப்படுகின்றது. சமீப காலமாக சில உள்ளூராட்சி மன்றங்கள் வெள்ளை யானை கோட்பாட்டின் அடிப்படையில் செயல்படுவதாக ஊடக அறிக்கைகள் காணப்படுகின்றன. குறிப்பாக வீதிகளை பழுதுபார்க்கும் செயற்பாட்டில் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு கேள்விகளை வழங்குவதில் முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் செய்த முறைகேடுகளுக்கு விசாரிக்கப்படும் என்றும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் ஒன்று சிவநேசத்துறை சந்திரகாந்தனை விடுதலை செய்ய கோரி கையெழுத்து வேட்டை ஒன்று வாழைச்சேனையில் முன்னெடுக்கப்பட்டது. இந்த கையெழுத்து பெறும் நிகழ்வு மட்டக்களப்பு வாழைச்சேனை பேத்தாளை பிரதான வீதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் ரவீந்திரநாத்தின் கடத்தல் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கடந்த ஏப்ரல் மாதம் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் முன்னாள் ராஜாங்க அமைச்சரின் விசாரணையை துரிதப்படுத்த வேண்டியும் நீதியான விசாரணை நடாத்த கோரியும் பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்க கோரியும் இது தொடர்பில் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் இந்த கையெழுத்து பெறும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. இந்த கையெழுத்து நடவடிக்கையானது மாவட்டத்தில் பல இடங்களிலும் இடம்பெறவுள்ளதாக கோரலை பெற்று தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியைச் சேர்ந்த இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் நிச்சயம் நீதி நிலைநாட்டப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் விசாரணை தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரும் சட்டமாதிபர் திணைக்களத்தினரும் கூட்டாக செயல்பட்டு வருகின்றனர். பிரதான சூத்திரதாரி யார் என்பது உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் பல முக்கியமான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது. பிரதான சூத்திரதாரிகளை மட்டுமல்ல, அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களையும் நாங்கள் நீதியின் முன்பாக நிறுத்துவோம். கர்தினால் மால்கம் ரஞ்சித் ஆண்டகையின் அதிருப்தியும் நியாயமானவை. அவரின் கருத்துக்களுக்கு நாம் மதிப்பளிக்கின்றோம். எமக்கும் கால அவகாசம் அவசியம். எது எப்படி இருந்தாலும் நிச்சயம் பொறுப்பு கூறல் நிறைவேற்றப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைக்குழியில் புதைக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி கோரியும் சர்வதேச கண்காணிப்புடனான மனித புதைக்குழி அகழ்வை வலியுறுத்தி தமிழீழ சுய நிர்ணய அமைப்பு மற்றும் ஏனைய தமிழ் அமைப்புகளும் இணைந்து ஐக்கிய ராச்சியத்தில் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். குறித்த போராட்டமானது நேற்றைய தினம் ஐக்கிய ராச்சியத்தில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானியத்துக்கு முன்னால் இடம்பெற்றுள்ளது. 1995ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரையில் செம்மணி பகுதியில் உள்ள மனித புதைக்குழி அகலப்பட்டுள்ள போதிலும் அது குறித்த மர்மம் இருள் சூழ்ந்ததாகவே காணப்படுகின்றது.
இனஅழிப்பிற்கு ஆதாரமான இந்த குற்ற செயல்களுக்கான காரணமோ, இதற்கு அதிகாரம் வழங்கிய தரப்புகள் யார் என்பதோ, மீளவும் இதுபோன்ற மனித புதைகுழிகள் உருவாக்கப்படாது என்பதற்கான பொறுப்புக்கூறலோ இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை. எனவே இருள் சூழ்ந்திருக்கும் செம்மணி மனித புதைகுழி விடயத்திற்கு ஒளி பாய்ச்சப்பட வேண்டும். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வால்கர் டக் யாழ்ப்பாணத்திற்கான பயணத்தை மேற்கொண்ட நிலையில் அவரது கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மாத்திரமல்ல, வடக்கு கிழக்கில் உள்ள 100ற்கும் மேற்பட்ட பல்வேறு இடங்களிலும் மனித புதைகுழிகள் தொடர்பிலும் சர்வதேச கவனத்தை ஈர்க்கும் முகமாக இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் அதிகளவில் பொதுமக்கள் மற்றும் புலம்பெயர் உறவுகள் என உரிமையுடன் இணைந்து தமது உணர்வுகளை வெளிப்படுத்தியமையும் குறிப்பிடத்தக்கது.